23ஆம் தேதி தேர்தல்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யார் முதல்வர், இப்போ நிறைய 4 முனை போட்டி வேற நடக்க போகுது இல்லையா? ஸோ அதை வச்சுட்டு IPDS அப்படிங்கிற ஒரு சர்வே மூலயமா தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. மக்கள் கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு, அது என்ன கேள்வி, என்ன மாதிரி பெர்சன்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார், இதுதான் டைட்டில். ஸோ இதுக்கு கொஸ்டின் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு முதலமைச்சராக பொறுப்பேற்க போவது யார் அப்படின்றதுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு 35.5% கொடுத்திருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 30.8%, விஜய் அவர்களுக்கு 26.4%, சீமானுக்கு 7.3% மக்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து நிர்வாக திறனில் சிறந்தது யார் என்ற டைட்டிலுக்கு மு க ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேர்ல யாருடைய நிர்வாகம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்கு எடப்பாடி கே பழனிசாமிக்கு 51.2%, மு க ஸ்டாலினுக்கு 38.4%, மத்தவங்களுக்குலாம் 10.4% அப்படின்னு கருத்து கொடுத்திருக்காங்க. அடுத்து சட்டம் ஒழுங்கில் இரும்பு கரம் யார், இதுதான் டைட்டில். சோ இதோட क्वेश्चन, மு க ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அந்த கேள்விக்கு எடப்பாடி கே பழனிசாமிக்கு 55.8%, ஸ்டாலின் அவர்களுக்கு 33.6% கொடுத்திருக்காங்க. பேரிடர் மேலாண்மை திறன், இதுதான் டைட்டில். இதான क्वेश्चन வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாக்கும் நிர்வாக திறன் இவங்க 2 பேர்ல யாருக்கு அதிகம் அப்படின்னு கேக்குறாங்க. மு க ஸ்டாலினுக்கு 36.2%, எடப்பாடி பழனிசாமிக்கு 44.5%, சொல்ல தெரியல அப்படின்றதுக்கு 19.3% கொடுத்திருக்காங்க. அடுத்து எளிய மக்களின் அணுகுமுறை, இதுதான் டைட்டில். இதுக்கு क्वेश्चन எந்த விதமான அரசியல் பின்னணியும் இன்றி சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய சாமானிய தலைவர் யார் அப்படின்ற கேள்விக்கு மு க ஸ்டாலினுக்கு 35.5%, எடப்பாடி பழனிசாமிக்கு 42.9%, சீமானிற்கு 12.4%, விஜய்க்கு 9.2% கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆளும் கட்சிக்கு எதிரான வலுவான குரல், இதுதான் டைட்டில். இதுக்கான क्वेश्चन தற்போதைய அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்தில் வலுவாக குரல் கொடுக்கும் தலைவர் யார், அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 48.5%, சீமானிற்கு 21.9%, விஜய்க்கு 29.6% கொடுத்திருக்காங்க. பெண்களின் முதலமைச்சர் தேர்வு, இதுதான் டைட்டில். இதுக்கான क्वेश्चन 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வாக்காளர்களாக நீங்கள் எந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறீர்கள் கேள்விக்கு மு க ஸ்டாலினுக்கு 32.7%, எடப்பாடி பழனிசாமிக்கு 34.2%, சீமானிற்கு 4.6%, விஜய்க்கு 28.5% கொடுத்திருக்காங்க. அடுத்து முதல் முறை வாக்காளர்களின் தேர்வு அப்படின்ற டைட்டிலுக்கு 2026 முதல் முறையா வாக்களிக்க போகும் நீங்கள் அடுத்த முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் அப்படின்ற கேள்விக்கு மு க ஸ்டாலினுக்கு, அதாவது திமுக கூட்டணிக்கு 18.5%, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு 30.2%, சீமானிற்கு 8.2%, விஜய்க்கு 36.6%, மற்றவர்களுக்கெல்லாம் 6.5% சொல்லியிருக்காங்க. லாஸ்டா ஒரு கேள்வி என்னன்னா, 4 முனை போட்டியால் யாருக்கு லாபம், இதான் டைட்டில். சோ இதுக்கு என்ன கேள்வினா, தமிழகத்தில் நிலவும் இந்த 4 முனை போட்டியால் அதிருப்தி வாக்குகளின் சிதறல், அதாவது புதுசா உள்ள வந்தவங்கனால நிறைய வாக்குகளை சிதறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு இதனால லாபம் அப்படிங்கிற கேள்வி. இதுக்கு பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கு 30.5%, அதிமுக கூட்டணிக்கு 46.2%, தாவேகாவிற்கு 13.8%, யாருக்கு பெரும்பான்மையா கிடைக்காது அப்படின்றதுல 9.5% சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ கருத்து கணிப்புப்படி பார்க்கும் பொழுது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அதாவது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கெல்லாம் மக்கள் அதிகமான வாக்குகளும், அதாவது எண்ணிக்கையும் சதவீதமும் கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, உங்களுக்கு யாரு வரணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.